ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ப்ரான்ஸ் பொட்டேட்டோ ஃப்ரை வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் கொஞ்சம் கூடயே வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் ஹீட் ஆன உடனே நம்ம ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்ல ப்ரௌனாக வந்து வதங்கட்டும். வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் கருவேப்பிலையை ஆட் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம உருளைக்கிழங்கை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பெரிய உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸை வந்து இதில் போட்டுடலாம். நீங்கள் இதை வந்து பொடிசாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இதை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மசாலாவோட. இது வந்து ப்ரான்ஸ் வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த ப்ரான்ஸ்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். அந்த தண்ணி எல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ் வந்து நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒன்றா கலந்து விட்டுருங்க. இப்போ இது இந்த மசாலா போட்டிருக்கிறதோட பச்சை வாசனை கொஞ்சம் மாறட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலையே சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் ஒன்றா கலந்து விட்டுட்டோன்னா நம்மளுக்கு ப்ரான்ஸ் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரான்ஸ் பொட்டேட்டோ ஃப்ரை வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம், ரச சாதம், லெமன் ரைஸ் அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து சைடிஷாக தொட்டுக்கிறதுக்கு செமையாக இருக்கும். இது சப்பாத்திக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.